கீழே வந்து நிறைய கோணங்கள் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் சொல்கிற கோணத்தில் நீங்கள் போயிட்டு நிற்கணும். செங்கோணம். செங்கோணம் கையில் வச்சுருக்கிறவங்க யார் முன்னாடி வா. செங்கோணம் வந்து என்ன எத்தனை டிகிரிக்கு சமமானது? 90 டிகிரிக்கு இருந்தாக்கா அது என்ன கோணம்? ரைட், வெரி குட். இப்போ வாக் பண்ணு திரும்ப. குறுங்கோணம். குறுங்கோணம் எதுலேருந்து எது வரைக்கும்? 90க்கு குறைவானது. 0லிருந்து 90க்கு குறைவான கோணம் என்ன கோணம்? 90க்கு குறைவான கோணம் என்ன கோணம்? வெரி குட். நெக்ஸ்ட் வாக் பண்ணு. விரிகோணம். 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 வெரி குட். விரிகோணம் யார் வச்சிருக்கேன் சொல்லுமா. விரிகோணம் 90லேருந்து 180 வரைக்கும் என்ன கோணம் அது? விரிகோணம். அது வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். 90லேருந்து 180 வரைக்கும் என்ன கோணம்? விரிகோணம். சரியா? புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் வாக் பண்ணு. நேர்கோணம் எங்கே இருக்குது பாரு. நேர்கோணம். நேர்கோணத்தோட படம் யார் வச்சுருக்க? 180க்கு சமமான கோணம் என்ன கோணம்? நேர்கோணம். 180க்கு சமமான கோணம் நேர்கோணம். அப்போ கோணங்களின் வகைகள் 0க்கு சமமான கோணமும் என்ன கோணம்? பூஜ்ய கோணம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த கோணங்களின் வகைகளில் என்னென்ன கோணங்கள் பார்த்தோம்? குறுங்கோணம், செங்கோணம், அடுத்து நேர்கோணம். சரியா? யோசிச்சு சொல்கிறீங்களே. கோணங்களின் வகைகள் என்னென்ன பார்த்தோம்? குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணம், 0க்கு சமமாக இருக்கிறது பூஜ்ய கோணம். சரியா? இது வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் மறக்கக்கூடாது. நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ஒரு சின்ன இந்த ஆக்டிவிட்டி மூலமா நம்ம இந்த கோணங்களை நாம் பார்த்துருக்குறோம். சரியா? சரியா? தேங்க்யூ சில்ட்ரன்.